ஹாய் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். என்ன எப்பயுமே ஒரே அரசியல் தானா? என்னங்க அரசியல் போர் அடிச்சுதா உங்களுக்கு? நமக்கு வேணா அரசியல் பிடிக்காம போகலாம், ஆனால் அரசியலுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு. நம்மளை வச்சு தான் இங்கே ஒவ்வொரு அரசியலும் நடந்துட்டு இருக்கு. பலரும் நம்மளோட அரசியல் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ் பண்ண மறந்துறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காம சப்ஸ் பண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியது இருக்கு. நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று அரசியல் பேசுவதற்காக அன்பழகன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் நிதி ஆயோக் கூட்டம் நடந்திருந்தது. அதில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றதுன்றது ஒரு பெரிதளவில் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கிறார் முதல்வர் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். இது குறித்து உங்களுடைய பார்வை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி இந்த சப்ஜெக்டை விமர்சனத்துக்கு உள்ளாகிறதுக்கு காரணம் யாருன்னா முதல்வர் தான். எப்படி அவரை சொல்கிறோம் அப்படின்னா, கடந்த காலத்தில் அவர் எடுத்த நிலைப்பாடு, இன்றைக்கு அவர் அந்த நிலைப்பாடை மாற்றியிருக்கிறார். இந்த விஷயத்தினாலே இது ஒரு கான்ட்ரவர்சியாக மாறிடுச்சு. இப்போ இந்த விமர்சனத்தை இன்றைக்கி திமுக தவிர்த்திருக்கணும் அப்படின்னா, டே 1ல் இருந்து 2021 இந்த ஆட்சி வருது. ஆட்சிக்கு 2022, 23, 24 இந்த 3 ஆண்டுகளில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க. அதை புறக்கணிக்காமல் 3 முறை கலந்துருந்தாங்கன்னா, இப்போ இந்த முறை கலந்துருக்கிறது ஒரு விஷயமாக மாறி இருக்காது. ரெகுலரான ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ற மாதிரி போயிருக்கும். ஆனால் 3 முறை புறக்கணிச்சாங்க. புறக்கணிச்சுக்கான காரணம் திமுக வட்டாரத்துலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கொரோனா பேண்டமிக் பீரியட் இருந்துச்சு, அதனால் கூட்டம் நடக்கல, போகலன்னு சொன்னாங்க. அப்புறம் ஜப்பான் பயணம் இருந்துச்சு, முதலீடுகள் இருப்பதற்காக வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் ஸ்டாலின் இருந்தார், ஸோ கலந்துக்க முடியலன்னு சொன்னாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, திமுகனுடைய உட்கட்சி மாநாடு, உட்கட்சி சில மீட்டிங்ஸ்லாம் இருந்துச்சு, ஸோ அதனால் போக முடியல அப்படின்னாங்க. இப்போ லாஸ்ட் டைம் தான் புறக்கணிப்புன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் ஸ்டாலின் அவர்கள். வெளிப்படையாகவே புறக்கணிப்புன்ற ஸ்டாண்ட் லாஸ்ட் டைம் எடுத்தார். அதுக்கு முன்னாடி இயல்பாகவே அமைஞ்சிருச்சு அது அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. சரி, லாஸ்ட் டைம் புறக்கணிச்சார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த புறக்கணிச்சும் போது அவர் புறக்கணிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். நான் ஏன் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரெண்டாவது அன்றைக்கு ப்ரெஸ்ஸை கொண்டு சந்தித்து பேசினார். ரொம்ப டீட்டெயில்டாக பேசல, டக்குன்னு பேசி முடிச்சுட்டு போனார். என்ன சொன்னார் அப்படின்னா, மோடியினுடைய தேர்ட் டைம் ஆச்சு. தேர்ட் டென்யூர் போன முறை தான் அமைஞ்சு போன ஆண்டு தான் ஃபஸ்ட்டு நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க. இந்த ஃபஸ்ட்டு நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, மோடியினுடைய அது வெளிப்படையாக அப்படின்னா என்டிஏக்கான பட்ஜெட்டாக இருந்துச்சு, இந்தியா கூட்டணிக்கான பட்ஜெட்டாக இல்லை அப்படிங்கிற விஷயம். இந்தியா கூட்டணிக்கான பட்ஜெட் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான பட்ஜெட் இல்லை அப்படின்னு அதை சொல்லலாம். அந்த அன்றைய காலகட்டத்தில் ஸ்டாலின் வச்ச விமர்சனம் சரியான விமர்சனம். ரொம்ப காட்டமாகவே அந்த நிதிநிலை அறிக்கையை அவர் அட்டாக் பண்ணி பேசியிருந்தார். இவ்வளோ விஷயங்களை தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவர் அடையாளப்படுத்துகிறார். அதில் எந்தெந்த விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா, கல்விக்கான நிதி நீங்கள் தர மாட்டேங்கிறீங்க, கேட்டால் புதிய கல்விக் கொள்கை ஏற்க மறுக்கிறீங்க, ஸோ நிதி தர மாட்டேன் அப்படிங்கிறீங்க. ரெண்டாவது மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் இங்கே போயிட்டுருக்கு, தேர்ட் பேஸ் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு, அதுக்கான ஃபண்டு நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் வழங்கக்கூடிய நிதி நீங்கள் கட் பண்ணியிருக்கீங்க. இந்த விஷயம் என்னென்னா, இப்போ ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு. நம்ம சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு. தனியார் பள்ளிக்கூடங்களில் கட்டாயமாக ஏழை மாணவர்கள் சேர்த்துக்கணும், 25% சேர்த்துக்கணும். அந்த ஃபண்டை ஒன்றிய அரசு தான் கொடுக்கணும், யூனியன் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் அந்த ஃபண்டை. இப்போ அந்த ஃபண்டை கட் பண்ணதுனால தனியார் இன்ஸ்டிடியூஷன்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஏழை மாணவர்கள் புறக்கணிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய சீரியஸான சார்ஜஸாக மாறிடுச்சது. அது வழக்கு நடந்துட்டுருக்கு. இந்த வழக்கு என்னென்னா, மத்திய அரசு ஏன் நீங்கள் நிதி கட் பண்ணியிருக்கீங்க, பதில் சொல்லுன்னு சொல்லி ஹைகோர்ட் காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்காங்க. அந்த கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லாமல் தான் மோடி அமைதியாக உட்காந்துருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான விஷயத்தை அவர் போன முறையாக அட்ரஸ் பண்ணார் அந்த பிரச்சனையை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த மிகப்பெரிய பேரிடர், தமிழ்நாடு எதிர்கொண்ட பெரிய சீற்றம். அந்த சீற்றத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்கான அந்த பாதிப்பை சரி பண்ணுறதுக்கும், அவங்களுக்கான அந்த ரீஹபிலிட்டேஷன் ஒர்க்காகவும், ரெண்டாவது தமிழக அரசு அவங்களுக்கு ஃபண்டு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட பர் ஹெட்டுக்கு 4000 கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஃபண்டு கொடுத்தாங்க. இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 37,000 கோடி ஃபண்டு ஸ்டாலின் கேட்டிருந்தார் கணக்கு போட்டு. ஆனால் வழக்கமாக கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த பேரிடர் கால நிதின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அது ஒதுக்கக்கூடிய 276 கோடி அது மட்டும் தான் கொடுத்தாங்க. அதை தாண்டி ஸ்பெஷல் ஃபண்ட் எதுவும் கொடுக்கல. அப்போ ஸ்பெஷல் பிரச்சனை எதிர்கொண்டிருக்கு, பட் ஸ்பெஷல் ஃபண்டு கிடையாது. அதை புறக்கணிச்சுட்டு அது பதிலே இல்லாமல் போயிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான காட்டமான சில பிரச்சனைலாம் லாஸ்ட் டைம் எதிர்கொண்டோம். இப்போ அதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் சுட்டி காமிச்சு புறக்கணிச்சார். அவர் புறக்கணிக்கும் போது என்ன சொன்னார்னா, அது ரொம்ப அழகாக சொன்னார். அதை எப்படி சொன்னார்னா, நான் இவ்வளோ டெல்லியில் போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துருக்கணும், நாங்கள் அங்கே கலந்துக்காமல் மக்கள் உங்களை சந்திக்க நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கேமராமேன் தான் பேசினார். மோடியினுடைய அந்த மன் கி பாத் நிகழ்ச்சி மாதிரி கேமரா பண்ணி அதில் பேசலாம், அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தார். நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன், ஏன் நான் அதை புறக்கணிக்கிறேன் அப்படின்ற விளக்கத்தை அவர் கொடுக்குறாரு. சரியா? சரி, விளக்கத்தை கொடுக்குறாரு. விளக்கம் கொடுக்குறதுல அந்த பிரச்சனை எல்லாமே அன்றைக்கி இருந்த அந்த பிரச்சனை இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. அது இன்னொரு விஷயத்தை கேட்குறாரு. ஜிஎஸ்டி விஷயத்தை நீங்கள் அமல்படுத்துறீங்க. ஜிஎஸ்டி மாநிலங்கள் ஆல்ரெடி வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது. மாநிலங்களுக்கு நிதி வரியை உருவாக்கக்கூடிய அந்த சோர்ஸ் நீங்கள் அடைச்சிட்டு
நீங்கள் ஜிஎஸ்டின்னு ஸ்கீமை கொண்டு வந்து வச்சுட்டு சரி அந்த ஜிஎஸ்டியாவது ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டை நீங்கள் கொடுக்காம அதையும் வந்து 20,000 கோடி என்னமோ நீங்கள் அதையும் கூட நிலுவில் வச்சுருக்கீங்க. அதை பற்றி உங்களோட நிதியமைச்சர் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க, கேட்டால் ஆணவமாக பேசுகிறாங்க. அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை எதிர்கொள்கிறோம். ஸோ வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தமிழ்நாடு வந்து நிதி ரீதியாக கடுமையாக வஞ்சிக்கப்பட்டிருந்துச்சு, பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அதை ஸ்டாலின் அவர்களே குறிப்பிட்டு இதுக்கு முன்பும் யூனியன் கவர்மெண்ட்டுங்கிறது உருவாயிருக்கு. இது ஃபஸ்ட் டைம் மோடி வந்து ஒரு யூனியன் கவர்மெண்ட்டு, இந்தியாவுக்கான கவர்மெண்ட் அவர் தான் உருவாக்குனாருன்னு கிடையாது. அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15வது பிரதமர் நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல, அத்தனாவது பிரதமர். அதுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா பல பிரதமர் இந்தியா பார்த்துருச்சு. யாருமே பின்பற்றாத ஒரு பேட்டர்னை அவர் ஃபாலோ பண்ணுறாரு. அவர் ஃபாலோ பண்ணுறது என்னன்னா, தனக்கு ஒரு மாநிலம் பிடிக்கல, ஒரு மாநிலம் தனக்கு எதிரான அரசியல் செய்யுது அப்படின்னா அந்த மாநிலத்தை பழி வாங்குறதுக்காக நிதியை கட் பண்ணிட்டு ஒரு அரசியல் செய்கிற அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப சீரியஸான சார்ஜஸ், முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனை அவர் வெளிப்படையவே செஞ்சார் மோடி. அப்போ அப்படி இருக்கும்போது அதை கண்டிச்ச ஸ்டாலின் அவர் கண்டிச்சுக்கும் போது அது எல்லாருமே பாராட்டினாங்க. எல்லாருமே ஸ்டாலின் பக்கம் தான் நின்னாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஸ்டாலின் பக்கம் தான் நின்றுச்சு. இப்போ இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி அவர் போய் கலந்துட்ட உடனே இப்போ அன்றைக்கி நீங்கள் சொன்ன ரீசன், இப்போ எதிர்க்கட்சி விட்டுருங்க, எடப்பாடி பழனிசாமி காட்டமாக கேள்வி கேட்குறாரு. எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு, இப்போ தான் கட்சி ஆரம்பித்த விஜயெல்லாம் காட்டமாக அறிக்கைலாம் வர்றாரு. பல விஷயத்துக்கு அவர் வந்து பதிலே சொல்லாமல் அமைதியாக இருப்பார். பட் இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டமாக பேசுகிறார். அவங்க சொல்கிறதுலாம் அப்புறம் வருவோம். ஆனால் நம்ம இங்கே என்ன கவனிக்கிறோன்னா, ஸ்டாலின் சொன்ன விஷயத்திலே ஏன் அவரே முரண்பட்டிருக்காரு அப்படின்னு தான் பேசுகிறோம். போன முறை அவரே ஒரு சென்டென்ஸ் சொன்னார். இன்னைக்கு இந்த முறை வந்து அவரே அந்த சென்டென்ஸை மாற்றி நான் போராடுறாரு. அவருடைய கடந்த கால நிலைப்பாட்டில் இப்போ ஏற்பட்டிருக்கிற நிலைப்பாட்டோட மாற்றத்துக்குமான அந்த வித்தியாசத்தை பார்க்கும்பொழுது அவரே தன்னோட கருத்துலேருந்து முரண்பட்டிருக்காரோ அப்படின்னு நமக்கு இந்த விஷயத்தில் பார்க்க தோன்றுது. இப்போ முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்களா நீங்கள்? அப்படி கிடையாது, போயிருக்கணும் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு முறையும் அவர் போயிருந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. போன டைம் தான் புறக்கணிப்பு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இயல்பாக வந்து தவிர்த்துட்டோம், இயல்பாக தவிர்க்கக்கூடிய ஒரு சூழல் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, கட்டாயம் போயிருக்கிறது மூலமாக நம்ம என்னென்னா, இப்போ அவர் போகிறதுக்கான காரணம் என்ன சொல்கிறாருன்னா, அது அவங்க வச்சுருக்க டேக், சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுருக்க அந்த டேக், அதோட பேர் என்னென்னா வந்து பாரதத்தின் வளர்ச்சிக்கு மாநிலங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிற, ஒட்டுமொத்த பாரதத்தின் வளர்ச்சிக்கு மாநிலம் இணைஞ்சு பங்களிக்கணும் அப்படிங்கிற அந்த டேக் வச்சுருக்காங்க. அதுக்கு சரி, ஓகே. அப்போ இந்தியாவோட வளர்ச்சிக்கு மாநிலங்கள் தேவை, வளர்ச்சிக்கும் பாஜகவும் சம்மந்தம் இருக்கான்ற ஒரு விஷயத்தை நம்ம பேசணும். பாஜகவுக்கும், அதுவும் பிரதமர் மோடி வந்ததுக்கப்புறம், இந்த பிரதமர் மோடி தலைமையான பாஜகவுக்கும் வளர்ச்சிக்கும் எந்த அளவுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம டீப்பாக பேச வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எடுத்து பேச வேண்டியது இருக்குது. பெரிய அளவில் வளர்ச்சிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குங்கிறத நம்ம பல ஸ்டேட்ஸில் பார்த்துருக்கோம், பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இது வளர்ச்சிக்கே அந்த டெர்ம்ஸே பொருந்தாது. ஓகே. ரெண்டாவது, இவங்க எப்படி வந்து இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பாதுகாக்கிறான்னு பேச வேண்டியதாக இருக்குது. மாநிலங்களோட பல மாநிலங்கள் ஒருங்கிணைந்து தான் இந்தியாவுடைய ஒன்றியம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஒன்றிய அரசு அதாவது ஒன்றிய அரசுன்னு கூப்பிட்றதே அவங்க விரும்ப மாட்டாங்க. மத்திய அரசுன்னு கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க விரும்புகிறாங்க. சரி, ஓகே, மத்திய அரசுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மாநிலங்களுடைய பங்களிப்பை நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய யூனியன் கவர்மெண்ட்டில் நீங்கள் பிரதிபலிக்கிறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு யார் 2 கோர் பார்ட்னராக இருக்காங்களோ, யார் நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, அவங்க தான் உங்களோட கோர் பார்ட்னர்ஸ். என்டிஏல உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, 283 உங்கள்கிட்ட இல்லை, 273 உங்கள்கிட்ட இல்லை. ஸோ வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதுனால அந்த 2 ஸ்டேட்டுக்கு வாரி வழங்குறீங்க பட்ஜெட்டில். இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு இல்லாத பட்ஜெட்டை ஃபஸ்ட் டைம் போன பட்ஜெட்டில், தேர்ட் டைமில் அவங்க போட்ட ஃபஸ்ட்டு பட்ஜெட்டில் நிதிஷ்குமாரும் சரி, சந்திரபாபு சரிக்கும் நிறைய வாரி வழங்கியிருக்காரு. அதுவும் நிதிஷ்குமாருக்கு கேஷாக கொடுத்துருக்காரு, திட்டங்களுக்கான ஃபண்டு ஒதுக்கியிருக்காரு பீகாருக்கு. பட் வந்து ஆந்திராவுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, கடன் வாங்குறதுக்கான ஸ்கீம்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு, டேரெக்டாக ஃபண்டு கொடுக்கல. நீங்கள் கடன் இப்படிலாம் இந்த கைட்லைன் ஃபாலோ பண்ணி கடன் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில கைட்லைன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. அதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, ஓகே, ஏதோ ஒன்று. அது லாஸ்ட் டைம் என்னென்னா, இன்னொன்று, தமிழ்நாடுன்ற பேரை கூட நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில் பயன்படுத்தவே கிடையாது, திருக்குறளை நீங்கள் பிரயோகிக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கூட ஒரு கேள்வி கேட்டது. இந்த மாதிரியான ரொம்ப டீப்பான சில விஷயங்கள்லாம் வந்து அதில் இருந்துச்சு. ஸோ வந்து அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு மாற்றமும் இல்லை மோடி கிட்ட. வளர்ச்சிக்காகவும் அவர் அந்த வளர்ச்சிக்கான அரசியல் செய்கிற மாதிரியான எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரியல. ரெண்டாவது, இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் செய்கிறாரு, எல்லாரையும் ஒருங்கிணைச்சு, அதாவது எதிர்கட்சி மாநிலங்களையும் ஒருங்கிணைச்சு அந்த மாதிரியான பாலிடிக்ஸ் செய்கிறாருன்னா அந்த பாலிடிக்ஸும் அவர் செய்யலை. அந்த மாதிரி எந்த ஒரு அடையாளமும் அவர்கிட்ட இல்லாத போது இவர்கிட்ட ஏன் டக்குன்னு அந்த மாறுச்சு, இந்த மாற்றம் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. நம்ம பார்த்த ஸ்டாலின் எதுன்னு நமக்கு தெரியும். அவர் வந்து ஆளுங்கட்சியாக இருந்தபோது எதிர்கட்சியாக இருக்கும்போது கடுமையாக எதிர்த்தார். பலரும் இப்போ கேட்குறாங்க, நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது கருப்பு பலன் விட்டீங்க, இப்போ வெள்ளை கோட்டை எடுத்துகிட்டு போய் அவரை வர வைக்கிறீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. சரி, ஓகே, ஆளுங்கட்சியாக மாறிட்டீங்க. ஆளுங்கட்சினா அவர் தான் வந்து உங்களுக்கு பிடிக்கலையோ எல்லாருக்கும் அவர் தான் பிரதமர். உங்களுக்கு மாற்று அரசியல் கூட இருக்கலாம், பட் அவர் எல்லாருக்குமான பிரதமர். ரெண்டாவது, நீங்கள் ஒரு முதல்வர்னா அஃபிஷியலாக அவர் வந்து உங்களோட விஷயம்னா நீங்கள் பிரதமர் உங்கள் மாநிலத்துக்கு ஒரு தேவைன்னா அது பிரதமர் மூலமாக பெற முடியும். அதுதான் வந்து நமக்கான அந்த ஹைரார்க்கியில் அதுதான் வந்து நம்மளுடைய அந்த பேட்டர்னாக இருக்குது, பொலிட்டிக்கல் பேட்டர்னாக இருக்குது. ஸோ வந்து அதை நீங்கள் வயலேட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, சரி, ஆனால் இவர் ஸ்டாலின் அவர்கிட்ட அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது கடுமையாக மோடி எதிர்த்தார், பாஜக எதிர்த்தார். ஆளுங்கட்சி ஆனதுக்கு பிறகு கூட
பல இடங்களில் எதிர்க்கிறாரு நம்ம பார்க்குறோம். சில இடங்களில் எதிர்க்காமல் இருப்பான். ஏன்னா சில ப்ரோட்டோகால் இஷ்யூஸ் இருக்கும், அதுக்குன்னு சில வரம்புகள் இருக்கும், அதில் வந்து பேச முடியாது. பட் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா, இப்போ மும்மொழி திணிப்புங்கிற விஷயத்தை வந்து எவ்வளோ காட்டமாக எதிர்த்தாங்க. பார்லிமெண்ட்டில் வரையும் கூட அவங்க ஃபைட் பண்ணாங்க. அதே மாதிரி ஆளுநருக்கு எதிரான அரசியல் செய்கிறாங்க. அந்த ஆளுநருக்கு எதிராக செய்கிற அரசியல் மக்கள் மன்றத்திலையும் போராடுறாங்க, பெரிய இஷ்யூஸாக அதை மாற்றுறாங்க. நீதிமன்றத்தில் போய் பெரிய ஜட்ஜ்மெண்ட்லாம் வாங்கிட்டு வராங்க போராடி. அதே மாதிரி அமலாக்கத்துறையினுடைய அத்துமீறல், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருடைய ரைடு, இந்த விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து நீதிமன்றத்துக்கு ஏறாங்க. இப்போ நீதிமன்ற படியேறி ஒரு வழக்கில் வாதாடுறாங்க, வெற்றியும் பெறாங்க. இந்த மாதிரி வந்து அதை வந்து நீதிமன்றத்தில் இந்த விஷயத்தை செய்கிறாங்க. பொலிட்டிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட அரசியல் வந்து பாஜக எதிர்ப்பு உறுதியாக இருக்காங்க. அந்தளவுக்கு அவங்களோட அரசியல் வந்து ரொம்ப ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக எதிர்க்கக்கூடிய இடத்துல இவங்க திரும்ப இருக்காங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல வந்து எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கேயோட ரோல் பெரிய அளவில் இல்லை. யூனியன் கவர்மெண்ட் ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா, அது எதிர்க்கக்கூடிய இடத்துல ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே வர மாட்டாங்க. இப்போவும் டிஎம்கே தான் வருது. எதிர்க்கட்சியாக இருக்கும்போது டிஎம்கே தான் வச்சு இப்போ இவங்க தான் வராங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது பார்த்தா இந்த ஸ்டாலின் எப்படி திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியல. சில கேள்வி நமக்கு வந்து இயல்பில் உருவாகுது. இப்போ முதல்வருடைய இந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் அவர் கலந்துக்கிட்டது காரணமாக எதிர்க்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரீசெண்டாக நடந்த அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்த ஈடியோடைய ரைடு தான் வந்து காரணம். அதனால ஏற்பட்ட நெருக்கடினால தான் வந்து இவர் இது மாதிரி தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அப்படி ஒரு விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறத தவிர்க்க முடியல நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு போதிய அளவில் கிளாரிட்டி வந்து ஸ்டாலின்கிட்ட நமக்கு கிடைக்கல. அவர் கடந்த காலத்தில் அவரோட அரசியல் ஸ்டாண்டுக்கும் இப்போ அவர்கிட்ட ஏற்பட்டிருக்க அந்த அரசியல் ஸ்டாண்டோட மாற்றத்துக்குமான அந்த கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து அவர் இன்னும் கிளியராக கொடுக்கல அப்படின்னு நான் பார்க்குறேன் இதை. அதனால் எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்வி, விஜய் போன்றவங்க எழுப்புற கேள்வியை வந்து நம்மளை ஒதுக்கி தள்ள முடியல அப்படின்றத பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த ரைடு வந்து இப்போ ஒரு சீரியஸான ரைடு நம்ம பார்த்தோம். மார்ச் மாதத்தில் 6ஆம் தேதி ஆரம்பித்து ஒரு பெரிய ரைடு பண்ணாங்க. அந்த ரைட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் மனித உரிமை மீறலாம் செஞ்சுருந்தாங்க. பெரிய இஷ்யூவாக மாறிச்சு. இப்போ தான் வந்து அந்த வழக்கை வந்து உச்சநீதிமன்றம் டீல் பண்ணாங்க. அந்த வழக்கில் வந்து தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் டீல் பண்ணார். அந்த வழக்கு ரொம்ப காட்டமான சில கேள்விகள் கேட்டாங்க. எப்படி வந்து ப்ரிடிகேட்டிவ் அஃபென்ஸ் எங்கே இருக்குது, நீங்கள் உள்ளே வரதுக்கு உங்களுக்கான முகாந்திரம் எங்கே இருக்குது இந்த வழக்கில். ஆல்ரெடி இந்த விஷயத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அது வேறு சப்ஜெக்ட். நீங்கள் உள்ளே வரதுக்கான முகாந்திரம் எங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு ரீசன். அப்போ வந்து இங்கே வந்து நீங்கள் கூட்டாட்சி தத்துவத்தை வயலேட் பண்ணுறீங்க. இந்த விஷயத்தை வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏஜென்சி நீங்கள் போய் உள்ளே போகக்கூடாது நீங்கள் அப்படின்ற ஒரு காட்டமாக ஒரு விஷயம் சொன்னாங்க. ரெண்டாவது வந்து வரம்பை மீறி இருக்கேன் அப்படிங்கிறது வந்து மனித உரிமை மீறல் செஞ்சாங்க. அதெல்லாம் வந்து கோட் பண்ணி ஒரு பெரிய அடி ஈடிக்கு விழுந்துச்சு. மாற்று இல்லை, அதில் ஈடிக்கு ஒரு பெரிய சர்க்கிள் தான். பட் என்னென்னா அந்த சர்க்கிளுக்கு அப்புறம் வந்து இங்கே டிஎம்கே கவர்மெண்ட் ஒரு ரிலீஃப் கிடச்சிச்சு. ஈடிக்கு ஒரு பெரிய கெட்ட பேராச்சு. இடையில பார்த்தீங்கன்னா பாஜக கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. ஓகே, இங்கே என்னன்னா நம்ம ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த இடி ரைடு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த டாஸ்மாகில் இடி ரைடு அப்படின்னு பார்க்கும்போது 2014 2021 2022 வரைக்கும் 2022 ஒரு எஃப்ஐஆர். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 7 ஆண்டுகளில் 40 எஃப்ஐஆர், டோட்டலாக 41 எஃப்ஐஆர் வருது. இதில் என்னன்னா 32 எஃப்ஐஆர் ஏடிஎம்கே பீரியடில். ஏடிஎம் ஏன்னா 2014 வந்து ஏடிஎம்கே ஆட்சி இருக்குது. அந்த ஆட்சி எப்போ முடியுதுன்னா 2021 முடியுது. அப்புறம் தான் 2021 தான் டிஎம்கே வராங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சியில் ஒரு 32 எஃப்ஐஆர், டிஎம்கே ஆட்சியில் ஒரு 9 எஃப்ஐஆர் நினைக்கிறேன். டோட்டலாக 41 எஃப்ஐஆர். அப்படி பார்க்கும்போது மேஜர் ரெஸ்பான்சிபிள் யாருன்னா இதுக்கு வந்து ஏடிஎம்கே தான் பொறுப்பில் இருக்குது. இந்த ஏடிஎம்கே இப்போ எங்கே இருக்காங்கன்னா என்டிஏல இருக்காங்க, பாஜக கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பாஜகவுடைய மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவோட விசாரணை அமைப்புகள் யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் எழுது. 41 எஃப்ஐஆர் டார்கெட் பண்ணுறாங்கன்னா 41 எஃப்ஐஆரில் 90% ரோல், 80% ரோல் வந்து இவங்களோடது, 80 to 85% ரோல் வந்து ஏடிஎம்கேடது, மீதி தான் இவங்களோட ரோல். அப்படி இருக்கும்போது அடிப்படையில் இந்த பிரச்சனை சீரியஸாக மாறுச்சுன்னா அது ஏடிஎம்கேக்கு பெரிய சிக்கலாக இருக்கும். அதை எப்படி அவங்க டீல் பண்ண ஒரு பெரிய குழப்பமான சப்ஜெக்ட் நம்ம பார்க்குறோம். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, சரி ஓகே வந்து அந்த விஷயத்தில் இவங்க டச் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னா அரசியல்வாதிகள் நோக்கி அந்த சப்ஜெக்ட் நகரல. அரசியல்வாதிகள் ஃபுல்லாக அரசு அஃபிஷியல்ஸ் நோக்கி நகருது. ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஈடியினுடைய அந்த மேனேஜிங் டைரக்டரு, பிறகு வந்து இங்கே இருக்க மண்டல பொறுப்பாளர்கள், சில ரீஜன் பொறுப்பாளர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பெண் அஃபிஷியல்ஸு, மேல் அஃபிஷியல்ஸு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இவங்கள தான் டார்கெட் பண்ணி அவங்கள தான் பெரிய நெருக்கடிக்குள்ளாக்குறாங்க. ஸோ வந்து இது ஒரு பக்கம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதோட அடுத்த கட்டம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் ஸ்டாலின் அவருடைய குடும்பத்துக்கு உறவினர்களுக்கு நெருக்கமான வட்டம். அதாவது இப்போ இந்த சினிமா ப்ரொடியூசர் ரத்தீஷ், பிறகு ஆதிஷ் பாஸ்கரன், இந்த மாதிரியான சில நபர்கள்லாம் வந்து இவங்களாம் யாருன்னா முதல்வரோட குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவரும் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு வேண்டப்பட்ட நபர்களாகவும் இருக்காங்க. அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம் பார்க்கணும். ஸோ வந்து அதுதான் வந்து ஒரு பெரிய, இப்போ இவங்களோட டார்கெட் வந்து பெரிய லெவலில் நோக்கி நகராங்க. அப்போ பெரிய பிரச்சனை ஸ்டாலின் குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்த ஒரு விஷயம். அது நம்மளால வெளிப்படையாக நம்ம பேசின விஷயம் தான். பட் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தோட ஸ்டேனால இன்னைக்கு அந்த விஷயம் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஸ்டில் நோ அந்த பிரச்சனை வந்து இன்னும் விசாரணை தான் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்டோட விஜிலன்ஸ் விசாரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த விசாரணை எந்த அளவுக்கு நேர்மையாக நடைபெறுறது நமக்கு, எனக்கு அரசு வந்து இவங்களோட அரசு, டிஎம்கே அரசு சம்மந்தப்பட்டது இவங்களோட ஆட்கள் அப்படிங்கும்போது அது நேர்மையாக நடக்க மாட்ட ஒரு கேள்வி இருக்குன்னு வைங்களேன். செகண்டரி வச்சுப்போமே. ஸோ வந்து இப்போ இதுதான் அந்த விஷயம். அதில் என்னென்னா, அப்போ
ஸ்டாலினோட குடும்பத்தை ரவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து அதுலேருந்து ஒரு ரிலீஃப்காக ஒரு போயிருக்காருன்னு சொல்லி இங்கே எதிர்க்கட்சிகள் விஜய் போன்றவங்களாம் ஒரு கேள்வி ரைஸ் பண்ணுறாங்க. நம்ம இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, இந்த விஷயத்தில் இடி யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னா பொலிட்டிஷியன்ஸை டார்கெட் பண்ணுறதை தாண்டி அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. எந்த ஆட்சியாக இருந்தாலும் அரசியல்வாதியோட அரசியல் மாறும். ஆனால் அந்த பியூரோக்ராட்ஸோட அரசியல் வேறு மாதிரி இருக்கும். அந்த அரசியல் எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வந்து அவங்க வந்து ரிலீவ் ஆகிக்க தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரியான விஷயம். இப்போ அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை என்னென்னா, இடிக்கு டெம்பரவரியாக ரிலீஃப் கிடச்சிருக்கு சுப்ரீம் கோர்ட்டில். ஆனால் அது டெம்பரவரி தான். நாளைக்கு அது அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக நகர வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இந்த பிரச்சனையில் எங்களை காப்பாற்றி கொடுங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனை முடிச்சு வைங்க அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆளும் அரசுக்கு ஒரு நெருக்கடி, அந்த பியூரோக்ராட்ஸ் வந்து ஒரு நெருக்கடி கொடுத்ததாகவும், ஸோ வந்து இதன் அடிப்படையில் வந்து அங்கே போயிட்டு டெல்லியில் போயிட்டு இந்த விஷயத்தை அவர் இனிஷியேட் பண்ணால் கொஞ்சம் அங்கே பிஜேபிட்ட டெல்லி பிஜேபிட்ட பேசி இந்த விஷயத்தை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு அசைன்மெண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டதா. ஸோ அதனால தான் அவர் அங்கே போயிருக்கிறதாவும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு ஒரு ஊர்ஜிதமானதுங்கிறது தெரியல. ஏன்னா வந்து இதெல்லாம் எந்த அளவுக்கு ஊர்ஜிதமானதுன்றதை நம்ம பேசணும் அப்படின்னா, இது வந்து திமுக தரப்பு கொடுக்குற விளக்கத்தில் தான் நம்ம அதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. அவங்க கொடுக்குற விளக்கம் அப்படிங்கிறது போதிய அளவில் ஒரு தெளிவில்லாத இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன்று ஓகே. அது இப்போ இந்த விஷயத்தில் வந்து நம்ம இதில் ஒரு நிறைய பேக்ரவுண்ட் பாலிடிக்ஸாக பார்த்தீங்கன்னா, இவங்க வைக்கிற விமர்சனங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இந்த பாலிடிக்ஸோட பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட் டைமுக்கும் இந்த டைமுக்கும் மோடி தமிழ்நாட்டை அணுகிற பேட்டர்னில் அவர்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. ஒரே மாதிரி தான் அணுகிறார். வேண்டாத மாநிலம் எப்படியோ அதை எப்படி அணுகுவாரோ அதே மாதிரியான போக்கு தான் அவர்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. ஒரே மாதிரி தான் இருக்குது. மாற்றம் எங்கே இருக்குன்னா, புதிதாக டாஸ்மாக் ரைட்னு ஒன்று நடந்துட்டு இருக்கு. இந்த இன்சிடென்ட் தான் வந்து லாஸ்ட் டைமுக்கும் இந்த டைமுக்கும் ஒரு புதிய விஷயமா நம்ம பார்க்குறோம். அப்போ இதை ஒட்டி நமக்கு இந்த பயணத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற ஒரு இயல்பில் ஒரு கேள்வி நமக்கு வந்து இங்கே உருவாகுது. இப்போ முதல்வர் தரப்புல இருந்து அவர் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் என்னன்னா, நிலுவையில் இருக்கக்கூடிய நிதிகள் தரல, இதெல்லாம் பெறதுக்காக தான் நாங்கள் வந்து இது கலந்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விளக்கத்தை வந்து அரசு சார்பில் இருந்து கொடுக்கறத பார்க்க முடியுது. செய்திகளும் அப்படிதான் வருது. இதை தாண்டி பிரதமரை போய் முதல்வர் தனியாக போய் சந்திச்சாரு. அந்த சந்திப்புலையும் வந்து இந்த நிதி குறித்து தான் பேசப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வரும்பொழுது, அப்படியே எதிர்க்கட்சிகள்லாம் என்ன பேசுறாங்கன்னா, இது வந்து ஒரு கூட்டணியோடைய அறிகுறி மாதிரி தெரியுது, பாஜகவோட திமுக கூட்டணிக்கு போக போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஏற்றுக்க முடியாத ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா, ஸ்டாலினுடைய டெல்லி பயணத்தை சந்தேகப்படலாம், தப்பு இல்லை. ஏன்னா அது அந்த முகாதாரம் இருக்குது, அதுக்கான விஷயங்கள் நம்ம ஏன்னா ஸ்டாலின்ட்டு கிளாரிட்டி போதிய கிளாரிட்டி கிடைக்காதனால நம்ம சந்தேகப்படுறது ஓகே, புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அங்கே ஏன் தனிப்பட்ட முறையில் மோடி சதிச்சார் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி இருக்குது. அதையும் வந்து சந்தேகப்பாரில் பார்க்கலாம், தப்பு இல்லை. ஆனால் பாஜகவோட திமுக கூட்டணிக்கு போயிடும் அப்படிங்கிறதுல வந்து அது அரசியல் புரிதல் அற்ற நிலையில் பேசுகிற பேச்சு நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, திமுகவினுடைய பொலிட்டிக்கல் கோர் பாலிடிக்ஸே பிஜேபி எதிர்ப்பில் தான் இருக்குது. கலைஞர் காலத்து திமுக இல்லை, இப்போ ஸ்டாலின் காலத்து திமுக சொல்கிறேன். இது வந்து 2019 ஒரு வெற்றிகர கூட்டணியாக மாறிடுச்சு. 2019 நாடாளுமன்ற தேர்தல், அதன் பிறகு 21 சட்டமன்ற தேர்தல், பிறகு 24 கலைஞரே பார்க்காத மிகப்பெரிய வெற்றி 40/40, 40 பெரிய வெற்றி. ரெண்டாவது வந்து 7 ஆண்டுகளுக்கு மேலே, கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக வந்து அந்த ஒரு கூட்டணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய இது கலைஞரே செய்யாத ஒரு விஷயம். இவர் அதை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ வந்து இது வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு கூட்டணியை அதை ஒரு கிளைம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் கொள்கை என்னன்னா, நாட்டின் நலன் மாநில நலன்லாம் செகண்ட், ஃபர்ஸ்ட் விஷயம் பிஜேபி எதிர்ப்பு. அதுதான் இதோட கோர் பாலிட்டிக்ஸ். அந்த இடத்துல தான் வந்து இடதுசாரிகளும் விசிகாவும் ஸ்டாலினோட கைக்கு வந்து நிற்கிறாங்க. அது அந்த 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 பேனரில் தான் வந்து இது கொள்கை ரீதியான கூட்டணின்ற பேர் வருது. ஸோ வந்து இந்த இடத்துல வரும்போது வந்து ஸ்டாலின் வந்து ஒரு ஒரு பெரிய பொலிட்டிஷியன், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெச்சூர் பொலிட்டிஷியன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அவர் காட்டுறாரு. ஸோ வந்து என்னென்னா, இந்த இடத்துல இப்போ பாஜகவோட கூட்டணிக்கு போயிட்டா அது டிஎம்கேடைய என்டையர் பாலிடிக்ஸ் 0ல் போய் முடிஞ்சிடும். நாளைக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இவங்களுக்கு நாளைக்கு அடுத்த எலெக்ஷனில் அது பெரிய சர்க்கிளாக மாறிடும். அதுதான் இவங்களோட பெரிய பேச, அதை நோக்கி நகராது. அப்படி போச்சுன்னா ஃபஸ்ட்டு கூட்டணி கலைஞ்சிரும், கூட்டணி கலத்து போயிடும். இடதுசாரிகளும் இருக்க மாட்டாங்க, விசிகாவும் இருக்காது, கலத்து போயிடும். கலத்ததுக்கப்புறம் ஸ்டாலினுடைய வெற்றியும் கேள்விக்குறியாயிரும். கூட்டணி இல்லைன்னா ஸ்டாலினோட வெற்றி கேள்விக்குறி, திமுக வெற்றி கேள்விக்குறி. ரெண்டாவது பாஜக போயிட்டேன்னா அது பெரிய செட்பேக், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அது மாறிடும். இவங்களுக்கு அது பெரிய செட்பேக் மாறிடும். ஆப்போசிட்டில் ஏடிஎம்கேக்கோ அல்லது விஜய்கோ அது வந்து ஒரு பெரிய ஸ்கோர் பாலிடிக்ஸாக மாறிடும். இப்போ என்னென்னா, விஜய் பண்ணுற பாலிடிக்ஸ் நமக்கு யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. விஜய் வந்து என்னென்னா, ஆரம்பத்தில் என்னென்னா அவர் பாலிடிக்ஸ் எதை நோக்கி இருக்குன்னா, இஸ்லாமியர்களை நோக்கி அவர் கொஞ்சம் டெப்த்தாக கொஞ்சம் தன்னோட காய்களை நகர்த்திட்டு இருக்காரு. காரணம் என்னென்னா, திமுகவுக்கு ஒரு 13% இஸ்லாமிய வாக்குகள் ஒரு கான்கிரீட்டாக கிடச்சிட்ருக்கு, அதை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸாக அவர் முன்னெடுக்கிறார். ஸோ வந்து அவர் அதை விஷயத்தை திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கார். அப்படி ட்ரை பண்ணுறக்கூடியவருக்கு என்னென்னா, இவங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ், டிஎம்கே அதை என்ன சொல்லலாம்னா, விஜய் வந்து பார்த்தீங்கன்னா திமுக எதிர்க்கிற அளவுக்கு பாஜக எதிர்க்க மாட்டேங்கிறார் அப்படின்ற நெரேட்டிவ் அவங்க கரெக்டாக அதை காய் நகர்த்திட்டு இருந்தாங்க. ஸோ வந்து என்ன, இப்போ இந்த இடத்துல வந்து விஜய் வந்து ஸ்கோர் பண்ண பார்க்குறாரு. என்னன்னா, இதன் மூலமாக வந்து அவங்க 2 பேரும் கூட்டணியில் இருக்காங்கன்னு சொல்கிறது, இது வந்து ஒரு மெச்சூர்டு பொலிட்டிஷியன் பேசுகிற பேச்சு இல்லை. அது அப்படி இந்த மாதிரி டீல் நடந்தால் கூட, ஒருவேளை இவங்க சொல்கிற மாதிரியான விஷயம் நாங்கள் நடந்திருக்குன்னு வச்சுக்கோமே, அதில் என்னென்னா திரைமறைவு பாலிடிக்ஸாக இருக்கும். திரைமறைவு பாலிடிக்ஸில் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து
ஓப்பன் பாலிட்டிக்ஸாக பெரிய அளவில் நீங்கள் பேச முடியாது, அது கிரவுண்டில் எதிரொலிக்காது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இவங்க வந்து பாஜக எதிர்ப்பில் தான் இந்த அரசியல் உயிர்ப்போட இருக்கும். இந்த அரசியல் எங்கே நிறுத்து போகும்னா, எப்போ அஃபிஷியலாக அவங்க கூட்டணி வைக்கிறாங்களோ அப்போ இது ஒரு நீர்த்து போயிடும். அதை நோக்கி திமுக நகராதுங்கிறது உறுதியான விஷயம். ஆனால் இன்னைக்கு என்னன்னா, இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்னன்னா, திரும்ப திரும்ப வந்து திமுகவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. ஸ்டாலினுடைய பயணம் ஏன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. எதுக்காக நாங்கள் போனோம், எதுக்காக மோடி சந்திச்சு பேசினாரு, ரெண்டாவது வந்து கூட்டணிக்கு போக போகிறோமா இல்லைன்னு சொல்லி நாங்கள் போக மாட்டோம் அப்படிங்கிறத பேச ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விஜயோ சரி, எடப்பாடி பழனிசாமி சரி, திமுகவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்திட்டாங்க. ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி எல்லா சேனல்லையும் அவங்க வந்து தங்களோட ஒப்புதல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க திமுக. அது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் தான் சொல்ல முடியும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த எல்லா இன்சிடென்ட் தாண்டி இந்த மாதிரி சில கணக்குகள் இருக்கலாம். ஒருவேளை ரைடும் காரணமாக அவங்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது உண்மையோ, இதுக்காக தான் அந்த பயணத்தை மேற்கொண்டு அங்கே ஏதாவது விஷயம் பேசினாரோ, அது வந்து உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், செகண்ட் சப்ஜெக்ட். ஆனால் அதன் மூலமாக வந்து திமுக பாஜகவோட போயிடும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் நான் ஏற்றுக்க மாட்டேன். அது அப்படி நகராது. நகர்ந்தால் அது டோட்டலாகவே அவங்களுக்கு ஒரு பெரிய அரசியல் ரீதியான ஒரு சூசைட் அப்படி தான் நான் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த சமீபத்தில் தான் அதிமுக கூட பாஜகவோட கூட்டணி உறுதி பண்ணியிருந்தாங்க. இதே நிலையில் திமுகவும் எப்படி பாஜகவோட கூட்டணிக்கு போவாங்கங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்வி தான். அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள்ங்கிறது எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம். ஒரு நேரத்துக்கு நன்றி.